அனைவருக்கும் வணக்கம். மதுரையில மகளிர் விடுதியில் ஏற்பட்ட விபத்துல 2 பெண்கள் இறந்திருக்கிறாங்க. இருவருமே ஆசிரியர்கள். மதுரை கட்ராபாளையம் பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விசாகா மகளிர் விடுதி. அந்த விடுதி இப்போ அங்க போய் சொல்றாங்க, அதுக்கு மாநகராட்சி அப்ரூவல் கொடுக்கல. அந்த பில்டிங்கை இடிக்க சொல்லி நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் ஒட்டிட்டோம். அந்த பில்டிங் அந்த ஓனர் அந்த விடுதி நடத்திய ஒரு பெண், அவங்க பேர் இன்பா. அந்த பெண்ணை காலி பண்ண சொல்லி அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பெண் கேட்கல. இந்த விடுதியே சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதி நடத்துவதற்கான எந்த ஒரு அப்ரூவலும் அவங்கள்ட்ட இல்ல. எந்த ஒரு கிளியரன்ஸும் யார்கிட்ட இருந்துமே வாங்கல. இது அவங்க எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாம அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி விடுதி தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு உட்கட்ட அமைப்பு வசதிகளும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு 2 பேர் சாகணும். அதுவும் 2 பெண்கள். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பெண்கள் படித்து மேல வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இந்திய அளவில் படித்த பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்று கருதப்படக்கூடிய தமிழகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது என்பது உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டாக்குகிறது. என்ன பண்ணிருவீங்க? மொத்தமா அப்ரூவல் வாங்காம விடுதி நடத்தினாருங்கிற மொத்த பழியும் தூக்கி அந்த விடுதி ஓனர் மேல போட்டு அவரை குற்றவாளியாக்கி உள்ள அனுப்பிடுவீங்க. இவ்வளவு காலம் அப்ரூவல் வாங்காம அந்த இடத்துல விடுதி ரன் ஆயிட்டு இருந்தது. அங்க இருக்கிற மாநகராட்சி ஊழியர்களுக்கு, அங்க இருந்த அதிகாரிகளுக்கு, அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்க. இது தனி மனிதனுடைய குற்றமா? இப்ப நீங்க அதை மாத்த போறீங்க. இது நிர்வாக கோளாறு இல்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு நிர்வாகம் என்பது ஏதோ ஒப்புக்கு சப்பாக நிவாரணம், வெறும் நிவாரணம் கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இன்னைக்கு எல்லா அரசுகளும் எல்லா நிர்வாகங்களும் இயங்கி கொண்டிருக்கிறதே தவிர, வருகின்ற பிரச்சனைகளை முன்னாடியே ஒரு ஃபோர்சி பண்ணி முன்கூட்டியே கணித்து அதை பிரிவென்ட் பண்ணக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு நிர்வாகமும் இல்லை. சட்டத்திட்டங்கள் என்பது வெறும் பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்காக, பொதுமக்களை நெறிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல. நிர்வாகத்துறை மிகச் சரியாக இயங்கினால் மட்டும்தான் பொதுமக்களை நீங்கள் நெறிப்படுத்த, வழிப்படுத்த முடியும். அவர்களிடமிருந்து அவர்களுடைய குற்றங்களை உங்களால் குறைக்க முடியும். இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தயவு செய்து இதுபோல் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விடுதிகளை தணிக்கை செய்து அதை தடை செய்ய வேண்டும். சார்ந்த இதற்கு உடந்தையாக இருந்த, இதை கண்டும் காணாமல் விட்ட, அலட்சியமாக இருந்த அத்துணை அதிகாரிகளும் இந்த விடுதி உரிமையாளரோடு சேர்ந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும் கூட. இறந்த அந்த 2 பெண்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியில வேலை பார்க்கிற பெண்கள், ஆண்கள் அனைவரும் தயவு செய்து ஒன்றுக்கு 2 ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் முன்ன பின்ன இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி உத்தரவாதம் இல்லாத மிக உளுத்து கொட்டுற அளவுக்கு இருக்கிற பில்டிங் எல்லாம் போய் தங்காதீங்க. பாதுகாப்போடு இருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை வெளியில அனுப்பிட்டு நம்ம வேலைக்கு செஞ்சுட்டு நம்ம புள்ள எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம குடும்பம் இருக்கு. நாம தான் படிச்சு முதல் பட்டதாரியா வெளியில வந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் மிச்சம் பண்றதா நீங்க இந்த மாதிரி விடுதலை தங்கியிருப்பீங்க. நீங்க எந்த மாதிரி குடும்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்கிறதுல எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கக்கூடிய விடுதிகளாக பார்த்து தங்குங்கள். நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பு, நம்ம குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை நம்மால் உறுதி செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வாடகை விட்டு பிழைக்கக்கூடிய, இந்த மாதிரி விடுதி நடத்தக்கூடிய விடுதி உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். தயவு செஞ்சு ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தாதீர்கள். அவங்க கொடுக்குற காசுல தான் நீங்க வாழ்றீங்க. ஸோ நமக்கு ஒருத்தவங்க ஒன்று செய்யறாங்க அப்படின்னா அதற்கு குறைந்தபட்ச நன்றி கடன், குறைந்தபட்ச மனசாட்சியோடு, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை விடுதி உரிமையாளர்களும் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு பெண்கள் மிக முக்கியமானவர்கள். பெண்களுடைய கல்வி, படித்த பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் ரொம்ப ரொம்ப இந்த மாநிலத்திற்கு அவசியமானவர்கள். அவர்களை வைத்துத்தான் இந்த மாநிலம் முன்னேறிய மாநிலமா, முன்னேறாத மாநிலமா நம்மளால அளவிட முடியும். சோ அதனால் நம்மளுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டியது, படித்தவர்களை பாதுகாக்க வேண்டியது, அனைவரையுமே பாதுகாக்க வேண்டியது, அனைவருக்குமான பாதுகாப்பை உத்தரவாதம் செய்ய வேண்டியது, உறுதி செய்ய வேண்டியது அரசுடைய கடமை, நம் ஒவ்வொருடைய கடமையும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.